உத்திரம், திருமண உத்திரம், கல்யாண விரதம் என்றெல்லாம் உலகமே போற்றுகின்ற ஒரு விரத நன்னாள் பங்குனி பௌர்ணமியும் ஒரு விசேஷமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதில் பங்குனி உத்திரம் தெய்வயானை திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம், ஆண்டாள் திருக்கல்யாணம், சீதாராம திருக்கல்யாணம் என்று கல்யாண வைபவமாக அமைந்திருக்கிற பங்குனி உத்திரம் பட்டாபிஷேக நாட்களாகவும் இருக்கு. நிறைய பட்டாபிஷேகங்கள் மன்னர்கள் காலத்திலே பங்குனி உத்திரத்திலே நடந்திருக்கிறது. இந்த பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பாக முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கின்ற திருநாளாக அமைந்திருக்கிறது. எல்லா சுப்பிரமணிய சுவாமி ஆலயங்களிலும் கல்யாண விரதமாக இருந்து கல்யாண உற்சவத்தை நடத்தி திருமணம் இல்லாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூட வேண்டி இந்த பங்குனி உத்திர கல்யாண விரத திருநாளினை தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே நீங்களும் பங்குனி உத்திர திருநாளிலே முறையாக விரதமிருந்து முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று கல்யாண விரதத்தை பூர்த்தி செய்து முருகனை வழிபட்டு வந்தால் நிச்சயம் நினைத்தது நிறைவேறும். மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கத்திலே ஆண்டாள் ரங்கமன்னார் சேர்த்தி மணமக்கள் கூடுகின்ற நாளாக உத்தம முகூர்த்தமாக பங்குனி உத்திரம் அமைந்திருக்கிறது. வள்ளி தெய்வயானை உடனமர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.